வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த ப்ரோட்டோகால் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா I2Cனா என்ன, எஸ்பிஐ ப்ரோட்டோகால்னால் என்ன, யூஏஆர்டினா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இதில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ப்ரோட்டோக்கால், நமக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குற ப்ரோட்டோக்கால் ஒன்று இருக்குது. அதனால் செக் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான டூல்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த ஆர்எஃப்எஃப்இ செக் பண்ணுறதுக்கு ஐஃபோனுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ் கிடைக்கிது. இந்த ஆர்எஃப்எஃப்இ ப்ரோட்டோக்காலை வச்சு என்ன பண்ணலாம், இந்த ஆர்எஃப்எஃப்இ ப்ரோட்டோக்கால்லாம் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர்எஃப்எஃப்இ அப்படின்னா டெடிக்கேட்டடாக ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஃப்ரண்ட் எண்ட் மாடலுக்காக உள்ள ஒரு ப்ரோட்டோக்கால். இது எதுக்கான ப்ரோட்டோக்கால் அப்படின்னா, முக்கியமாக உங்களோட நெட்வொர்க் செக்ஷன், உங்கள் நெட்வொர்க் செக்ஷன் வேலை செய்யலை, நான் வோல்டேஜ் செக் பண்ணிட்டேன், ஐசியை மாற்றிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், எனக்கு நெக்ஸ்ட் என்னங்க செக் பண்ணுறதுன்னு கேட்குறவங்களுக்கு ஆர்எஃப்எஃப்இ ப்ரோட்டோக்காலையும் செக் பண்ணணுங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எஃப்எஃப்இ ப்ரோட்டோக்கால் நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய டூல்ஸ் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டர்போ டூல்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆர்எஃப்எஃப்இ ப்ரோட்டோக்காலை செக் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டர்போ டூலை வாங்கி நான் செக் பண்ணேன் அப்படின்னா இது கூட ஆட் பண்ணி போடுறேன். ஆர்எஃப்எஃப்இ ப்ரோட்டோக்கால் எப்படி செக் பண்ணுறதுங்கிறத நான் ஆட் பண்ணி போடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஃப்எஃப்இ ப்ரோட்டோக்கால்னால் என்ன அப்படின்னா, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஃப்ரண்ட் எண்ட் ப்ரோட்டோக்கால். இதில் மாஸ்டர் சிபியூ, உங்கள் ஃபோனில் நெட்வொர்க் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் ஐசி இருக்கும், 4G ஐசி இருக்கும், 2G ஐசி இருக்கும். இப்போ நெட்வொர்க் ஐசி, 4G ஐசி, 2G ஐசி இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மாஸ்டர் ஒரே கிளாக், ஆர்எஃப்எஃப்இ கிளாக்கில் டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஃப்எஃப்இ கிளாக் டைரெக்டாக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஃப்எஃப்இ டேட்டா. ஓகேவா, இந்த டேட்டா கிளாக் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் I2Cயில் பார்த்துருப்பீங்க. I2Cயில் உள்ள மாதிரி அதே 2 லைன் தான். ஆனால் இங்கே எக்ஸ்டர்னல் புல்லப்புங்கன்னு ஒன்று கிடையாது, எக்ஸ்டர்னல் புல்லப் இல்லை. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ஓரியன்டாக தான் இருக்குது. இது டெடிக்கேட்டட் நெட்வொர்க் போர்ட்டுக்காக உள்ளது. ஆனால் இந்த லைன் நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரே ப்ரோட்டோக்கால், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிளாக் லைனு சிபியூலேருந்து ரெடி ஆகி நெட்வொர்க் ஐசிக்கும் போது, 4G ஐசிக்கும் போது, 2G ஐசிக்கும் போது, இப்போ உங்கள்கிட்ட இந்த ஐசியே எந்த ஐசியும் இல்லை, சிபியூ மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைன் வருதுங்கிறத கண்டுபிடிக்கலாம். மற்றபடி இப்போ எல்லா ஐசியும் லோடில் இருக்கும்போது நீங்கள் ஒரு லைன் மிஸ்ஸுன்னா கூட இன்னொரு ஐசியோட லைனை அந்த இடத்துல காமிச்சிடும். அப்போ நம்ம செக் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ இதுக்கான ப்ராப்பரான டூல்லாம் மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கு. நம்ம அதை யூஸ் பண்ணி பண்ணும்போது நெட்வொர்க்கில் இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் 4G சர்க்கியூட்டு கூட ஆர்எஃப்எஃப்இ ப்ரோட்டோக்கால் டேட்டா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. 5G சர்க்கியூட் அட்டன் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஃப்ரண்ட் எண்ட் மாடலோட உங்களுக்கு டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் தெரியணும். காரணம் என்னென்னா, அங்கே உங்களோட நெட்வொர்க் ஐசியே ஆர்எஃப்எஃப்இ ப்ரோட்டோக்காலை சென்ட் பண்ணுது. ஒவ்வொரு ஐசிக்கும் வேறு வேறு ப்ரோட்டோக்கால், ஆர்எஃப்எஃப்இ 1, 1க்கு 2, 3, 4, 5, 6ன்னு ஒரு ஐசிக்குமே வேறு வேறு ப்ரோட்டோக்கால். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கில் சப்போர்ட் சேஞ்ச் பண்ணுவோம். சேஞ்ச் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெட்வொர்க் வராது. காரணம் என்னென்னா, ஆர்எஃப்எஃப்இ ப்ரோட்டோக்கால் கீழே இருக்கிற டியூனர் ஐசிக்கு வரணும் ப்ராப்பராக. அப்படி சேரலை அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு டியூனர் ஐசி வேலை செய்யாது. உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் லைட் மோட் ஆக்டிவேட் ஆகிடுது. அப்போ ஆர்எஃப்எஃப்இ ப்ரோட்டோக்கால் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போ 8Aல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 4G ஐசியை ஹீட் பண்ணுவீங்க, ஹீட் பண்ணோன்னே டவர் வந்துடும். காரணம் என்னென்னா, அதில் ஆர்எஃப்எஃப்இ ப்ரோட்டோக்காலோட கிளாக்கும் டேட்டாவும் இன்டர்னலாக ஜாயிண்ட்டு. நீங்கள் ஹீட் பண்ணும்போது அது பழைய ஃபார்முக்கு வரும்போது உங்களுக்கு ரெடி ஆகுது. அந்த மாதிரி ஆர்எஃப்எஃப்இ ப்ரோட்டோக்காலில் ஃபெயிலியர் வரும்போது நிச்சயமாக உங்களோட நெட்வொர்க் செக்ஷனுங்கிறது ஃபெயிலியர் வர கம்பல்சரி வாய்ப்புகள் அதிகம். அப்போ நம்ம ப்ரோட்டோக்கால் படிக்கும் போது ஆர்எஃப்எஃப்இயை தவிர்த்துட்டு நம்மளால் படிக்கவே முடியாது. ஆர்எஃப்எஃப்இ ப்ரோட்டோக்கால் கம்பல்சரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். செக் பாயிண்டில் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கணும். சப்போஸ் இது முக்கியம்னு எனக்கு தெரியுது, செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு டூல் ரிலீஸ் ஆகுதா, இல்லை இதை மெஷர் பண்ணுறதுக்கு எதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். சப்போஸ் அதுக்கு பெட்டரான சாய்ஸஸ் கிடச்சிச்சின்னா கம்பல்சரி ஆர்எஃப்எஃப்இ கிளாக் டேட்டாவெல்லாம் செக் பண்ணுறதுக்கான அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வைங்க. 5G சர்க்கியூட்டில் கம்பல்சரி உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா இப்போ ஆம்ப்ளிஃபையரே பார்த்தீங்கன்னா 4 ஆம்ப்ளிஃபையர்கிட்ட இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிடிங்கிறது 2 ஐசி போட்டான்.
இது இல்லாமல் கம்ப்ளீட் சுவிட்சஸ் எக்கச்சக்க ஆண்ட்ராஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது சுவிட்சஸ் அப்படிங்கும்போது ஆர்எஃப்ஐபி ப்ரோட்டோக்கால் எக்கச்சக்கமாக வந்து ரிலீஸ் ஆகும்போது உங்களால் வந்து எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ என்னென்னா நீங்கள் ப்ரோட்டோக்காலை படிக்கும்போது இந்த ஆர்எஃப்ஐபி ப்ரோட்டோக்காலை கம்பல்சரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெட்வொர்க் செக்ஷன் படிக்கும்போது இந்த ப்ரோட்டோக்கால் தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த டாபிக் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரோட்டோக்கால் சீரீஸில் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தியரிட்டிக்கல் ஓரியன்ட்னு எல்லோரும் நினச்சிக்காதீங்க. இது தெரிலன்னா சிப் லெவலே பண்ண முடியாது. ஓகேவா? டீப் சிப் லெவலுங்கிறது இந்த நாலேஜ் எல்லாம் வந்து சேர்ந்தது தான். இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலில் வந்து மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.